ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுட்டும் விலை சுடரே சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒரு சைடு நம்ம வெற்றி மகேஷை கூட்டிக்கிட்டு பார்க்குக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சுடர், தருண், தியா அப்படின்னு இவங்க எல்லாருமே பார்க்கில் ஊஞ்சலில் விளையாடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்ணை கட்டி விளையாடுதுன்னு சொல்லிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம அபிக்கு ஒரு கால் வருது. ஸோ போய் பேசிட்டு வரேன் தியா, தருண், நீங்கள் 3 பேரும் சமத்தாக விளையாடிக்கிட்டு இருக்குங்க, சரிங்களா? பத்திரமா விளையாடுங்க, நான் பக்கம் போய் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி ஃபோனை எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஸோ இன்னொரு சைடு கரெக்டாக வெற்றி, மகேஷ் இவங்க 2 பேருமே இப்போ பார்க்குக்குள்ளே வந்துடுறாங்க. கேப்டனை பார்த்ததுமே நம்ம சுடர் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு கேப்டன் முன்னாடி நின்றுடுறாங்க. என்ன கேப்டன், நீங்கள் ரொம்ப லேட்டு போங்க கேப்டன், நான், அம்மு, தியா, தருண் சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடிக்கிட்டு இருந்தோம். மகேஷ், நீ மிஸ் பண்ணிட்ட மகேஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மகேஷ் இருந்துட்டு, சரி சுடர், இனிமே நம்ம ஃபஸ்ட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அங்கிள், நீங்களும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தருண் சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு, நான் என்ன சின்ன குழந்தையா, நீங்கள் போய் விளையாடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் முடியாது, நீங்களும் வரணும். உடனே சுடர் இருந்துட்டு, கேப்டன், அதுக்கு முன்னாடி என் அம்முவை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுடுறேன். என் அம்முவை பார்த்தீங்க அப்படின்னா, என் அம்முக்கிட்ட பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா என் அம்மு ரொம்ப ரொம்ப நல்லவங்க. என் அம்முவை மாதிரி நல்லவங்க இந்த ஊர் உலகத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை சொல்கிற, உன் அம்மு ஃப்ரெண்டை சொல்கிறியா? ஆமாம் கேப்டன், என் ஃப்ரெண்ட் அம்மு ரொம்ப ரொம்ப நல்லவங்க, நீங்கள் பார்த்து பேசுனீங்க அப்படின்னாவே உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியா? சுடர் சொன்னால் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். சரி, நான் உங்களை பார்த்து மீட் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வெற்றி கையை பிடிச்சிக்கிட்டு சுடர், வாங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நம்ம அபி அந்த சைடு திரும்பி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்கவும், உடனே நம்ம அபி வந்து யதார்த்தமாக திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அபியும் வெற்றியும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. உடனே இங்கே 2 பேருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கீழே பார்த்தா நம்ம சுடர் 2 பேரோட கையையும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம ஒரு மாதிரி ஷாக்கிங்காக தான் பார்க்குறாங்க. ஸோ வெற்றிக்கு அபியை பார்த்தா கோவம் வருது, அபிக்கு வெற்றியை பார்த்தா கோவம் வருது. இந்த வெற்றி சும்மாவே இருக்க மாட்டானா, எப்போ பாரு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவானா, நம்ம அத்தனை டைம் சொல்லியுமே அவன் ஃபாலோ பண்ணுறதை நிப்பாட்டவே இல்லை அப்படின்ற மாதிரி அபி மனசுக்குள்ளேயே நினச்சி பயங்கரமாக கோவப்படுறாங்க. உடனே இங்கே சுடர் இருந்துட்டு, கேப்டன், அம்மு, என்ன நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அதிர்ச்சியில் நிற்கிற மாதிரியே இருக்கீங்க. ஆமாம், முன்ன பின்ன நீங்கள் எப்பயாவது பார்த்துக்கிட்டு இருந்திருக்கீங்களா? எங்கேயோ பார்த்த மாதிரியே ஆக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு, சுடருக்கு எதுவும் தெரிய வேண்டாம், அவள் குழந்தை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ சுடர், இல்லை சுடர், நான் மகேஷ் கிட்டக்கிறேன், என்னை கைவிடு சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேப்டன், அம்மு கூட பேசணும்னு சொல்லிட்டு நான் தானே உங்களை கூட்டிகிட்டு வந்தேன், இப்போ அம்முக்கிட்ட பேசாமே போகிறீங்க, யார் அம்மு, இவங்க தான் உன்னுடைய அம்முவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் கேப்டன், இவங்க தான் என் அம்மு, ரொம்ப க்யூட்டாக பேசுவாங்க, என் அம்முக்கு எல்லா விஷயமும் தெரியும். உடனே வெற்றி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஆமாம் ஆமாம், இவளுக்கு கொலை பண்ணுறதுக்கு கூட தெரியும்ல, இவ சரியான நம்பிக்கை துரோகி, இவ்வளோ மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆளை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, ஆனால் குழந்த இவளை நல்லவங்கன்னு சொல்லிட்டு வாய் ரொப்ப இந்த சுடர் சொல்கிறா, ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி இவ இல்லையே, அதுக்கு தகுதியானவளும் இவ கிடையவே கிடையாது, நடிக்கிறா, இவ நடிப்புக்காரி அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி இங்கே அபியோட முகத்தை பார்த்து நான் மனசுலே நினைக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம சுடர் இருந்துட்டு, என்னமோ நீயும் கேப்டன் கிட்டே எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க, கேப்டனும் உங்ககிட்ட எதுவும் பேச மாட்டேங்கிறாரு, 2 பேருமே அப்படியே ஊமை மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுடர், இங்கே பாரு சுடர், எதுக்காக இவரை இங்கே கூட்டிகிட்டு வந்த, இவருக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம், இதுக்கு முன்னாடியே நீங்கள் 2 பேரும் பார்த்து பேசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மோ, எனக்கு கேப்டன்னு ஒருத்தவங்கள தெரியும், அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு நான் சொன்னேன்லாமோ, நீங்கள் கூட அவரை பார்த்து தேங்க்ஸ் எல்லாம் சொல்லணும்னு நினச்சிங்களே, அவர் தான் இந்த கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம அபி பயங்கரமாக ஷாக்கில் இருக்காங்க. அதே சமயம் ஒரு விஷயம் மனசில் நினைக்கிறாங்க. சுடர், இவன் தான் உன்னுடைய கேடு கெட்ட அப்பன், இவன் வந்து உன்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு உனக்கு தெரியவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன், நீ என் பொண்ணு, எனக்கு பிறந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இவன் அந்த கர்ணா கிட்ட சொல்லுவான், கர்ணா நம்ம 2 பேரையுமே கொலை பண்ணணும்னு நினைப்பான். அப்படிப்பட்ட கேடு கெட்ட அப்பந்தான் உனக்கு. நம்ம என்ன பாவம் பண்ணமோ, நமக்கு இப்படி ஒருத்தன் துணையாக வந்து நின்றுருந்துருக்கான். ஆனால் நான்
ரொம்ப தப்பாக டிசைட் பண்ணி இவனை செலக்ட் பண்ணது தான் என்னுடைய மிகப்பெரிய தப்பு. நான் வீட்டில் உள்ளவங்க பேச்சை கேட்டிருந்தேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையும் இப்படி இருந்திருக்காது. எனக்குன்னு ஒரு குழந்த பிறக்கிறப்போ அதுக்கு அப்பாவும் ஒருத்தன் இருந்திருப்பான். இந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட அப்பனுக்கு குழந்தைய பிறந்துட்டு நீ தானே கஷ்டப்படுற சுடர் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம சுடரை பார்த்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. எதுவுமே வெளிப்படையாக பேச முடியல. ஏன் அப்படின்னா நம்ம சுடருக்கு மனசு கஷ்டமாயிடும், சுடர் எந்த விதத்துலையுமே பாதிக்கப்பட்டுறக்கூடாது அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையுமே பார்த்து பார்த்து தான் செய்வாங்க. ஸோ இப்போவுமே எதுவுமே பேசாமல் வாயடிச்சு போய் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அம்மு என்ன அம்மு, இவர் தான் கேப்டன், இவருக்கு ஒரு ஹாய் கூட சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம இருந்துட்டு இங்கே பாரு சுடர், சின்ன வயசு உனக்கு உனக்கு உன்னுடைய வயசுக்கு தகுந்த மாதிரி தான் நீ ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் வச்சுக்கணும். தேவையில்லாமல் இப்படி பெரியவங்க கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அம்மோ இப்படி கோவப்படுறீங்க? கேப்டன் ரொம்ப நல்லவர் அம்மோ. இங்கே பாரு சுடர், எனக்கு எல்லாம் புரியுது, ஆனால் அம்மா சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சடானு இங்கே நம்ம வந்து அவங்க வாயாலருந்தே வந்துடுது. ஸோ இந்த வார்த்தை கேட்டதுமே இங்கே வெற்றிக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்ன அம்மாவா? உடனே இங்கே நம்ம சுடர்கிட்ட, என்ன சுடர், இவங்க யார், உண்மையாகவே உன் ஃப்ரெண்டா இல்லை உன் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட இங்கே நம்ம சுடருமே அம்மாவே சொல்லிட்டாங்க, நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம கேப்டன் தானேன்னு சொல்லிட்டு, ஆமாம் கேப்டன், இவங்க என் அம்மா தான், ஆனால் நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையும் என் அம்மா நல்லா சொல்லிக்கிறது மாட்டேன், என் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட நம்ம வெற்றி பயங்கரமாக ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. ஸோ நம்ம அபிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐயோ, எந்த விஷயம் இவனுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமோ அந்த விஷயத்த நம்மளே நம்ம வாயால் இருந்தே சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு, என்ன என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கும் வாழ்க்கையில், எனக்கு தெரியாமல் யாரையாவது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதுமே அபிக்கு பயங்கரமாக கோவம் வருது. போதும் நிறுத்து வெற்றி, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் விடாத. இந்த மாதிரி கேட்குறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வாய் கூசலை. உன்னை மாதிரி ஒன்று கேடு கெட்டவன் நான் கிடையாது, உன் ஃப்ரெண்டை மாதிரியும் உன்னை மாதிரியும் இவன் நமக்கு பிறந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம சுடருக்கே விஷயம் தெரிய வருது, தன்னோட அப்பா இவர் தான், தன்னோட அப்பான்னு தெரியாமல் இத்தனை நாளாக நம்ம இவர்கிட்ட பழகிக்கிட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தவே அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம சுடர் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. இப்போது இங்கே வெற்றிக்குமே அதிர்ச்சி தான். என்ன நம்ம பொண்ணா, அப்போது இது உன் அண்ணன் பொண்ணு கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நம்ம இது வெற்றி இப்படி கேட்டதுமே, இங்கே பாரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நீ யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டியான்னு கேட்ட, இப்போ இது உன் அண்ணா போனான்னு கேட்குற. உன் மனசில் நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? திரும்பவும் நீ என் வாழ்க்கையில் வரவே கூடாதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். தேவையில்லாமல் என்னோட நடத்தையை சந்தேகப்பட்டு பேசினேன் அப்படின்னா நடக்கிறதே வேறு. நான் என்ன ஃபாலோ பண்ணி வரவே வராதுன்னு சொல்லிட்டு உன்னை கையெடுத்து கூட கும்பிட்டு பார்த்துட்டேன். ஏன் நீ நான் இருக்கிற இடத்த தேடி தேடி வர? உனக்கு என்ன தான் பிரச்சனை? நான் நிம்மதியாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பரோல் மூலமாக ஒரு கொஞ்ச நாள் வெளியே இருப்பேன் அப்படின்றது ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன். அந்த சந்தோஷத்தையும் நிம்மதியும் உன்னால் கெடுக்காமல் இருக்கவே முடியாதா? ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெற்றி இருந்துட்டு, இங்கே பாரு இந்த குழந்தை நமக்கு பிறந்ததுன்னு சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்போது ஜெயிலையும் நீ குழந்தை பெற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, பின்ன நான் என்ன ஜெயிலுக்கு அப்புறம் எங்கேயோ தனியாக உலகத்துக்கு போயிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக இருந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா நீ? நான் இங்கேருந்து போகும்போதே 1 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயே நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதுக்கப்புறம் என் பிள்ளைய வளர்க்கணுன்றதுக்காக நான் ஒவ்வொரு வேலையை செஞ்சு ஒவ்வொரு ரூபாவா சேர்த்து வச்சு அங்கே ஸ்கூல்லையுமே படிக்க வச்சேன். அதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு தான் நம்ம கூடவே நம்ம பொண்ணு தண்டனையை அனுபவிக்கும், அவள் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் என் அண்ணா கிட்ட இவளை விட்டேன். என் அண்ணா கூட இருந்தாவாது அவள் சந்தோஷமாக அவள் அனுபவிக்க வேண்டிய சந்தோஷத்தை எல்லாத்தையுமே அனுபவிப்பான்றதுக்காக தான் நான் என் அண்ணா வீட்டில் விட்டேன். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. தேவையில்லாமல் என் நடத்தி சந்தேகப்படாத. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இங்கே நிற்காத. என்னையும் என் சுடரையும் தயவு செஞ்சு விட்டுரு. என் சுடருக்காக தான் என் உயிரே என் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு. சுடருக்காக தான் நான் ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவளோட எதிர்காலம் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் எப்படியாவது ஜெயிலை விட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தப்பு பண்ணாமல் இத்தனை வருஷமாக நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் நான் நம்புகிறேன். ஆனால் பார்வதி அக்காவை கொலை பண்ணலன்னு மட்டும் நீ சொல்லிடாத. ஏன்னா என் கண்ணால் பார்த்தேன். அட போதும் நிறுத்து வெற்றி. உன் கண்ணால் பார்த்தேன்னு சொல்கிறியே, நான் குத்துனதை நீ பார்த்தியா? இல்லை, அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னே உனக்கு தெரியாது. சொன்னாலும் நீ நம்ப மாட்ட. ஏன்னா உன் உயிருக்கு உயிரான ஃப்ரெண்டு தான் உனக்கு முக்கியம்.
அவன் என்ன தப்பு செஞ்சாலும் உனக்கு உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றிக்கிட்ட நம்ம அபி வந்து சொல்கிறாங்க. வெற்றிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன பேசுறது எதை நம்புறதுன்னே அவருக்கு தெரியவே இல்லை. ஏன்னா மதிப்புக்கு அதாவது அதிகமான மதிப்பும் மரியாதையும் நம்ம பார்வதி மேலே நம்ம வெற்றியும் சரி நம்ம அபியும் சரி இவங்க 2 பேருமே அளவு கடந்த பாசத்தையும் அன்பையும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அபி செய்யலைன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம வெற்றிக்கு தெரியாது இல்லையா? கர்ணா அந்த மாதிரி தான் இங்கே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அபி மேலே தான் எல்லா பழியுமே இப்போதைக்கு இருக்குது. ஆனால் அபி தப்பு பண்ணவே இல்லை. நம்ம வெற்றியும் எந்த தப்பும் பண்ணல தான். கர்ணா கூட இருக்கிறது தான் ஒரே ஒரு தப்பு நம்ம வெற்றி இருக்கிறது. ஸோ வெற்றி கர்ணாவை விட்டு பிரிஞ்சு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரோட லைஃப்புமே நல்லாயிருக்கும். ஸோ கண்ணால் பார்த்ததை இல்லைன்னு சொல்ல போறியா அப்படின்ற மாதிரி வெற்றி வந்து நம்ம அபியை கேட்குறாங்க. ஸோ அபியை இருந்துட்டு இங்கே பார் வெற்றி, நான் சொல்கிறது தான் உண்மை. நான் சத்தியமாக பார்வதி அக்காவை கொலை பண்ணவே இல்லை. செய்யாத தப்புக்கு நான் ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். தப்பு செஞ்சவன் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கான். கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சுடர் இருந்துட்டு, ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா? நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது. இங்கே பாருங்கள் கேப்டன், நீங்கள் தான் என் அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வெற்றிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன் ஏன் நீங்கள் இதை என்கிட்ட சொல்லவே இல்லை? ஏன் எங்களை பார்க்குறதுக்காக வரல? உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் நான் தெளிவாக சொல்லட்டுமா கேப்டன்? என் அம்மு ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நான் பிறந்ததுலேருந்து பார்க்குறேன். இது வரைக்கும் யாருக்கும் ஒரு துரோகம் கூட நினச்சது கிடையாது. அப்படிப்பட்ட அம்முவா தப்பு செஞ்சுருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என் அம்மு தப்பே பண்ணாமல் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. என் அம்மு என் கூடவே இருக்கணும், என் கூடவே இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய ஆசை இருக்குது. ஏன் என் அம்மு தப்பு பண்ணாமல் தண்டனையை அனுபவிக்கணும் கேப்டன்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த கூட எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். தியா ரூமில் மாட்டிக்கிட்டதுனால எல்லாருமே என் மேலே தான் பழி வச்சாங்க. அது இல்லவே இல்லை, சுடர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே மிஸ்ஸுக்கு ஐடியா கொடுத்து யார் உண்மையாகவே அந்த டோர் லாக் பண்ணது அப்படிங்கிற விஷயத்தவே கண்டுபிடிச்சது நீங்கள் தான் கேப்டன். இப்படி கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்ற மாதிரி தான். தீர விசாரிப்பதே மெயின்ற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என் அம்மாவை தப்பு சொல்லாதீங்க. உண்மையாகவே என் அம்மா எந்த தப்புமே பண்ணவே இல்லை. தயவு செஞ்சு விசாரிங்க அங்கிள் அப்படின்ற கேப்டன் அப்படின்ற மாதிரி நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க. சுடர், நீ சின்ன குழந்தையா இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப தெளிவாக பேசுகிற, எனக்குமே புரியுது. சரி, நான் இது விஷயமா என்ன ஏதுன்னு யோசிக்கிறேன். அதே சமயம் உண்மையாகவே என்ன நடந்தது அப்படின்றத நான் கண்டுபிடிக்க தான் போகிறேன், அதுவும் உனக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம அபி இருந்துட்டு, இங்கே பார் வெற்றி, தயவு செஞ்சு எங்களை விட்டு நீ எங்கேயாவது போயிடு, இல்லை எங்களை துரத்தாத, நாங்கள் பாட்டுக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அபி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஸோ இங்கே நம்ம சுடர் ரொம்பவே பதட்டமாக போயிட்டு பேக்கில் எல்லா புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, அவங்க ஸ்கூல் பேக்கில் தான் வாட்டர் கேன், ஸ்நாக்ஸ் அதெல்லாம் போட்டு வந்திருப்பாங்க. ஸோ இங்கே மாணிக்கம் வந்து ஒரு லெட்டரை அந்த பேக்கில் வச்சாங்க இல்லையா, அதை மட்டும் எடுத்து வைக்க மிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வாட்டர் கேன் எடுக்கிறப்போ கூடவே சேர்ந்து அந்த லெட்டருமே கையில் வந்துடுது. உடனே எங்கள் அம்மு, என்ன லெட்டர் இது கேப்டன், இதை பிடிங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்கிட்ட கொடுத்துட்டு தண்ணிக்கு நம்ம அபி முகத்தில் தெளிக்கிறாங்க. ஸோ அபியுமே எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. ஏன் மயக்கம் போட்டுட்டீங்க? என்னாச்சு உங்களுக்கு? என்னன்னு தெரியல சுடர், வெயில் ஓவராக இருக்குல்ல, அது மட்டும் இல்லாமல் காலைல சாப்பிடாம வந்துட்டேன். தண்ணி மட்டும் தான் வயிறுப்போ குடித்தேன். அண்ணா கூட சாப்பிட சொன்னார், ஆனால் சாப்பிடவே இல்லை. சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்குவோம் விளையாடிட்டு பார்க்குக்கு வந்ததுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். அதனால தான் சாப்பிடவே இல்லை, அதான் மயக்கம் வந்துருச்சு. வேறு ஒன்றும் இல்லை சுடர், நீ பதட்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் கேப்டன், என்ன லெட்டராக இருக்கும், ஒருவேளை மார்க் ஷீட்டாக இருக்குமோ, சரி நம்ம பார்ப்போம், நம்மளோட குழந்தை இவ இனிமே நல்லா இருக்கணும், இவளோட நல்லதுக்காக ஒவ்வொன்றுத்தையுமே நம்ம பார்த்து செய்யணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம கேப்டன் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அந்த லெட்டரை பிரித்து பார்க்குறப்ப தான் அது இந்த லெட்டருக்குள்ளே இருக்கிறது வந்து மார்க் ஷீட் கிடையாது, அது வந்து ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ஹெட்லைன் படிச்சுட்டு, ஸோ அது உள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே படித்து பார்க்குறாங்க. அப்போ தான் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு நம்ம வெற்றி. ஸோ இங்கே சுடர் இருந்துட்டு, என்ன கேப்டன், அது என்னுடைய மார்க் ஷீட், அதை பார்த்துட்டு ஏன் இப்படி முழிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கேப்டன் இருந்துட்டு, சுடர்
இதை யார் உனக்கு கொடுத்தா? யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. நான் பேக்கில் வச்ச மாதிரியுமே இல்லை. ஒருவேளை என்னுடைய மார்க் ஷீட் தான் என் கிளாஸ் ரூமில் இருக்கிற பிள்ளைங்க வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இது வரைக்கும் நான் அதை பிரித்து கூட பார்க்கல அங்கிள். பிரித்து பார்க்கணுன்னு நினைப்பேன், ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போவாங்க. ஸோ இங்கே நம்ம பார்வதி வந்து கத்தி குத்துப்பட்டெல்லாம் சாவலை. கத்தி குத்து படுறதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இவங்களுக்கு விஷம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வருது. ஸோ இப்போது இங்கே நம்ம வெற்றி பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. அபி, நீ சொல்கிறது உண்மைதான் அபி. நீ பார்வதி அக்காவை எதுவும் செய்யலை அப்படிங்கிறத நான் இப்போ நம்புகிறேன். ஏன்னா இந்த அதாவது பார்வதி அக்கா வந்து கத்தி குத்துப்பட்டு சாவலைன்றது இதில் போட்டிருக்கு. என்ன சொல்கிற வெற்றி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் அபி, இந்த லெட்டர் அதாவது சுடர்கிட்ட எப்படி வந்துச்சுனாலாம் எனக்கு தெரியாது. ஓ, இப்போ தான் ஞாபகம் வருது. ஒரு நாள் மாணிக்கத்தை துரத்திட்டு போகிறப்போ அவன் ஏதோ ஸ்கூல் பேக்கில் போட்டதா ஒரு நியூஸ் வந்தது. ஸ்கூல் பசங்கக்கிட்ட எல்லார்கிட்டையுமே நாங்கள் விசாரித்து பார்த்தோம், ஆனால் செக் பண்ணியும் பார்த்தோம், ஆனால் அந்த லெட்டர் கிடைக்கவே இல்லை. அப்போது சுடர் பேக்கில் தான் அந்த மாணிக்கம் இந்த லெட்டரை போட்டு போய்க்கிறான். இந்த மாணிக்கம் அடிக்கடிக்கு கருணாவுக்கு கால் பண்ணி மிரட்டுறதான் அடிக்கடிக்கு கருணா சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் என்ன விஷயம், எதுக்காக மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே இங்கே நம்ம கருணா வந்து வெற்றிக்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த எல்லா விஷயத்தையுமே இங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம வெற்றி இருந்துட்டு அபி, நீ சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது. நீ கண்டிப்பாக பார்வதி அக்காவை கொலை பண்ணல அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அபி, என்னை மன்னிச்சிரு அபி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாரு. நம்ம அபிக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றி, எனக்கு இது போதும் வெற்றி. இதுக்காக தான், இந்த ஒரு ஆதாரத்துக்காக தான் நான் இவ்வளோ நாளாக தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ கிடச்சிருச்சு. இந்த லெட்டரை ஒரு நாள் நான் சுடர் பேக்கில் இருந்து கூட எடுத்தேன், ஆனால் படிக்கலை. நான் பாட்டுக்கு வச்சுட்டேன். இதை மட்டும் நான் அன்றைக்கே படிச்சிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி வரைக்கும் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஏன்னா என் பொண்ணு கூட நான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எவ்வளோலாம் ஆசைப்பட்டிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அபி, நீ கவலையே படாத அபி. தப்பு பண்ணது யார் அப்படின்றது இப்போது நிரூபணம் ஆயிடுச்சு. இந்த கருணா தான் கண்டிப்பாக பார்வதி அக்காவை நீ சொன்ன மாதிரி கொலை பண்ணியிருப்பான். அவனை நான் சும்மாவே விட மாட்டேன். பார்வதி அக்கா என் கூட பிறக்காத அக்கா. உண்மையாகவே அவங்கள நான் ரொம்பவே பாசமாக நடத்துட்டேன். அவங்க மேலே அன்பும் மரியாதையும் பாசமும் எக்கச்சக்கமாக வச்சேன். ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இந்த கருணா பார்வதி அக்காவை கொலை பண்ணியிருக்கான். நான் அவங்கள விடவே மாட்டேன். சுடர், நான் தான் சுடர் உன் அப்பா. இனிமேல் நீ என்னை கேப்டன் அப்படி இப்படின்னு எதுவுமே கூப்பிட வேணாம். உரிமையாக அப்பான்னு சொல்லி கூப்பிடு சுடர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம சுடருக்கு ஆனந்த கண்ணீர் வருது. அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. அப்பா, இத்தனை நாளாக நான் எத்தனை டைம் என் அம்மா கிட்ட கேட்டிருக்கேன் தெரியுமா, என் அப்பா எங்கே இருக்காரு எப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு. அப்போல்லாம் அம்மா கோவம் தான் படுவாங்க. இன்றைக்கி என் அப்பா என் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு. என் அப்பானே தெரியாமல் உங்ககிட்ட நான் எத்தனை நாள் பேசியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் பயங்கர சந்தோஷமாக சொல்கிறாங்க. இங்கே உடனே நம்ம வெற்றி வந்து நம்ம அபியையும் சுடரையும் தன்னோட 2 கையிலையும் பிடிச்சி அணைச்சிக்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. கண்டிப்பாக தப்பு செஞ்சவங்களுக்கு அதுக்கான தண்டனையே நம்ம வாங்கி கொடுத்தே ஆகணும். அபி, நீ கவலைப்படாத. அதாவது உனக்கும் எனக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சதா நீ யார்கிட்டையும் காட்டிக்காத. அதே சமயம் சுடர் நம்ம குழந்தைன்ற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். கருணாவோட புத்தி எப்படின்னு எனக்கு தெரியும். அதனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் கருணாவை டீல் பண்ணிவிட்டு இது விஷயமா ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி வெற்றி உடனே கிளம்பி போகிறாங்க. இங்கே நம்ம அபி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. சுடர், நீ இனிமேல் எதுக்காகவும் கவலைப்படாத. எப்போ பார்த்தாலும் அப்பா எங்கே, அப்பா என்ன பண்ணுறாரு, ஏன் நம்மளை பார்க்க வரலன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நிறைய கேள்வி இருந்தது. ஏதோ நிறைய பிரச்சனைக்கு அப்புறம் இப்போது எல்லாமே சரியாக நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நீ கவலைப்படாத சுடர் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மோ, கேப்டன் தான் என்னுடைய அப்பான்னு சொல்லி நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவருமே உங்களை மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுடர் வந்து அம்முவை கட்டி பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமாக பேசுகிறாங்க. அம்மோ, எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்தது. நீங்கள் அதாவது ஒரு ஆசைனா என் அப்பா வந்து எனக்கு கிடைக்கணும், என் அப்பாவை நான் பார்க்கணும் அப்படின்னலாம் நான் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். இப்போது அது நடந்துருச்சு அம்மோ. எல்லா பிரச்சனையுமே சரி செஞ்சுட்டு உங்களை வந்து நான் கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு. மனசுக்கு ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அதாவது சுடர் வந்து அவங்க அம்மு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு சைடு வெற்றி பயங்கர கோவமாக போகிறாங்க. இப்போது புலிக்கிட்ட போயிட்டு புலி, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குடா. 10 வருஷமா நான் ரொம்ப முட்டாளாக இருந்திருக்கேன்ல. ச்சே, யாரையுமே முழுசாக நம்பவே கூடாது புலி அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி, என்னாச்சு உனக்கு,
ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு புலி, இந்த கருணா என்னை நல்லா நல்லா ஏமாற்றிட்டான். நான் அவனுக்கு ரொம்ப முட்டாளா ஒரு அடிமக வேலைக்காரனாக இருந்திருக்கேன் இத்தனை நாளாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல வெற்றி, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. பார்வதி அக்கா சாவுக்கு காரணமே கருணா தான். தப்பே பண்ணாமல் அபி 10 வருஷமாக தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட புலி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் என் பொண்டாட்டியையும் என் புள்ளியையும். என்ன புள்ளியா? ஆமாம் எனக்கு குழந்தையுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற வெற்றி திடீர்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், யார் தெரியுமா அந்த குழந்த? யாருன்னு தெரிஞ்சால் நீ ரொம்ப ஷாக் ஆகிடுவ அப்படின்னு சொல்லிட்டு, யாருடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து சுடர் தான் என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட புலி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அப்பா பொண்ணுன்னு தெரியாமல் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ பாசமாக இருந்தீங்க. அதான் ரத்த பந்தம்ன்றது சும்மாவா? ரத்த பந்தம் ரத்த பாசம். நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தீங்க, ஒருத்தர் மேலே ஒருத்தர் அவ்வளோ அன்பாக இருந்தீங்க. எனக்குமே அடிக்கடிக்கு தோணும், உங்களுக்கு ஏதோ ஒரு உறவு இருக்குது, தூரத்து சொந்தம் இருக்குன்னு நான் நினச்சேன். ஆனால் இவ்வளோ இறுக்கமான சொந்தம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வெற்றி, இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் ஃபஸ்ட்டு கருணாவை பார்த்து தான் பேசணும். அவனை ஷர்ட்டை பிடிச்சி கேட்கணும், ஏன்டா இத்தனை நாளாக என்னை ஏமாத்தினேன்? பார்வதி அக்கா எந்த தப்புமே பண்ணாத பார்வதி அக்காவை எந்த காரணத்துக்காக கொண்டு போட்டுடான்னு சொல்லிட்டு கேட்காம விடமாட்டேன் புலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வெற்றி பயங்கர ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. உடனே இங்கே புலி இருந்துட்டு, எங்கள் பாரு வெற்றி, நீ அவசரப்படவே படாத. நீ இதில் நிதானமாகவும் பொறுமையாகவும் தான் காய் நகர்த்தணும். ஏன்னா கருணாவை பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். கருணா எவ்வளோ கோவமான ஆளுன்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக உன்னை அவங்க கூடவே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி உன்னை ஏமாற்றிக்கிட்டு இருந்திருக்கான். நீ இனிமேலும் அவன்கிட்ட ஏமாறக்கூடாது. அவனால் நீ பாதிக்கப்பட்டுறவே கூடாது. 10 வருஷமாக நீ உன் வாழ்க்கையை இழந்து தப்பே பண்ணாமல் அபி தங்கச்சி ஜெயில் தண்டனை அனுபவிச்சு, அது மட்டும் இல்லாமல் எந்த பாவமும் அறியாத உன் பொண்ணுமே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும்ல நீ இல்லாமல். இப்படி நிறைய நடந்துருச்சு. இங்கே பார் வெற்றி, நீ கவலையே படாத. கண்டிப்பாக இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஸோ ஆதாரம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்வதி அக்காவோட ரூமுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயும் ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரூம்குள்ளே யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கருணா வந்து ரூல்ஸே போட்டு வச்சுருக்கான். அப்போது பார்வதி அக்கா ரூம்லேயே ஏதாவது நமக்கு க்ளூ கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் யாரையுமே அந்த ரூமில் விடாமல் இருக்கான். நான் யாருக்கும் தெரியாமல் அந்த ரூமுக்கு போய் பார்க்கணும், ஏதாவது நமக்கு ஆதாரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. இதே பெரிய ஆதாரம் தானே வெற்றி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதுவும் பெரிய ஆதாரம் தான். ஆனால் பார்வதி அக்கா மனசில் உள்ளதெல்லாம் கண்டிப்பாக எதுலையாவது எழுதி வச்சுருக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது கடைசி நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் வெற்றி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சரி நீ போய் பாரு, என்ன ஏதுன்னு எனக்கு சொல்லு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் நீ அவசரப்பட்டவே பற்றாத. ஒவ்வொரு விஷயத்தையுமே காய் நகர்த்துற மாதிரி ரொம்ப பொறுமையாக யோசித்து தான் செய்யணும். ஏன்னா இது கருணா ரொம்ப மோசமானவன். அவனோட சுயநலத்துக்காக எத்தனை உயிரை எடுத்திருக்கான்னு உனக்குமே தெரியும். நீ அதுக்கும் உடந்தையாக இருந்திருக்க. இல்லை புலி, நான் எப்போவுமே யாருக்குமே துரோகம் பண்ணவே மாட்டேன். கருணாவே ஏதாவது செஞ்சாலுமே அது நியாயமாக இருந்தால் மட்டும்தான் நான் அவனுக்கு துணையாக இருப்பேன். ஆனால் இத்தனை நாளாக அவன் நல்ல மாதிரி என்கிட்ட நடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி புலி, நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம வெற்றி போகிறாங்க. கருணா கால் மேலே கால் போட்டுக்கிட்டு ஸ்வேதா கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கருணா இருந்துட்டு, வெற்றி எங்கே போயிருந்த வெற்றி? மகேஷ் எங்கே? மகேஷ் அவங்க ஃப்ரெண்ட் கூட விளையாடிக்கிட்டு இருக்கான். கருணா, சும்மா தான் வந்தேன், ஒரு என்னவோ விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னவோ விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்கிறேன், என்ன விட்டுட்டு போனே மறந்துட்டு தேட வந்திருக்கேன் என்ன? இங்கே பாரு வெற்றி, நீ நிதானமாகவே இல்லை, ஏதோ ஒரு மாதிரி இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை கருணா, என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு வெற்றி, சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எங்கள் ஸ்வேதா இருந்துட்டு, அதான் அவன் லூஸு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானா, நீங்கள் அமைதியாக இருங்க, அவன் எப்படியானா அவன் பாட்டுக்கு தெரிஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வெற்றிக்கு பயங்கரமாக கோவம் வருது. எதுவுமே இப்போதைக்கு நம்ம கோவத்தை வெளிக்காட்டவே கூடாது. நம்ம வேலையை முடிக்கணும். நம்ம குழந்தைக்காக இனிமேல் நம்ம வாழ்க்கையோடைய நம்ம குழந்தைக்காகவும் அபிக்காகவும் தான் நம்ம இனிமேல் வாழணும். அவங்களுக்காக இனிமேல் ஒவ்வொன்றத்தையும் பார்த்து செய்யணும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஜெயிலிருந்து அபி நிரந்தரமாக வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம வெற்றி இப்போது நம்ம
பார்வதியோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே எங்கன்னு எல்லாம் தேடி பார்க்குறாங்க. ஆனால் எதுவுமே கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் டைரி ஒன்று இருக்குது. சரி இதில் ஏதாவது எழுதி வச்சுருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பேஜ் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு பேஜில் வந்து தன்னோட பிள்ளை மகேஷுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணி கவிதையெல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.